ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்ன டிஷ் எடுத்து வந்திருக்கேன்னா, மீன் மேக்கர் வச்சு 2 டைப்ஸ் ஆஃப் வடை எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் நான் சமைச்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீன் மேக்கர் தேவையான அளவு அதையும் எடுத்துகிட்டு, நம்ம உடனே செய்கிற மாதிரி இருந்தால் ஹாட் வாட்ரு ஊற்றி நம்ம அதை ஊற வச்சிடலாம். இல்லை கொஞ்சம் லேட்டாக செய்கிறோன்னா நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஒரு 2-3 பல்ஸ் மோடில் போட்டோம்னா நல்லா நைஸ் ஆகிடும். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு, அடுத்து ஊறி இருக்க கடலைப்பருப்பு எடுத்து தண்ணி வடிகட்டிட்டு அதையும் மிக்சியில் போட்டு நல்லா வடை பதத்துக்கு அரைச்சிக்கணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டு அரைச்சிக்கிட்டேன். மீன் மேக்கரில் நான் சால்ட்டு போட்டு அரைக்கலை. நீங்கள் சால்ட்டு போட்டு அரைச்சிக்கிறதுனால அரைச்சிக்கலாம், இல்லைனா அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் போட்டுருக்கிறனால நம்ம தனியாக போட்டுக்கலான்ட்டு நான் கடலைப்பருப்பில் மட்டும்தான் போட்டு அரைச்சிருப்பேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம வடைக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்: வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம், மல்லி, இது எல்லாமே எடுத்துக்கணும். எடுத்து அந்த வடை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி தட்டி வச்சுக்கணும். இப்போ ஒரு தவா அடுப்பில் விட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் தேவையான அளவு. இப்போ எண்ணெய் நல்லா ஓரளவுக்கு காஞ்சிச்சு. இப்போ நான் தட்டி வச்சுருக்க அந்த வடையை அதில் போட்டு நான் எடுக்கிறேன். இது நான் மீன் மேக்கரும் பருப்பும் சேர்த்து பண்ணுற வடை. இந்த வடை கடலைப்பருப்போடு சேர்த்து பண்ணுற வடை தான் இந்த வடை. வெறும் மீன் மேக்கர் மட்டும் வச்சு பண்ணுறது. இதுக்கப்புறம் நான் வீடியோ இருக்கும், அதையும் பாருங்கள். இந்த வீடியோலேயே பின்னாடி வரும் பாருங்கள். ஓரளவுக்கு நல்ல வடை நல்லா ரெட்டிஸாக மாறிடுச்சு. ஒரு சைடு நான் டீயும் போட்டுட்ருக்கேன். வடைக்கு சாப்பிட்லாம் வச்சு அப்படின்ட்டு. இப்போ நல்லா வடை வெந்துருச்சு. இது ஒரு டைப் ஆஃப் வடை. இது மீன் மேக்கர் மட்டும் வச்சு பண்ணுற வடை. இதில் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், கொத்தமல்லி தழை எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். இதை நல்லா அந்த வடை பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருந்தது, அதுக்கு நான் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் சேர்த்துக்கிட்டேன். சும்மா லைட்டாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் பிடிக்கும் வடை சுடும்போது. சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ அந்த வடை மாதிரி தட்டி எடுத்துட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது மீன் மேக்கர் மட்டும் வச்சு கடலை மாவு, அரிசி மாவு போட்டு செஞ்ச வடை. இது 2வது டைப் ஆஃப் வடை. நல்லா இருந்தது வடை, நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. இது இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே போடாமல் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டு, கொஞ்சம் கடலை மாவு, அரிசி மாவு மட்டும் போட்டு நம்ம உருண்டை உருண்டையாக பிடிச்சும் கூட இந்த மீன் மேக்கரை வச்சு நம்ம வடை சுடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அது போண்டா மாதிரி இருக்கும். இப்போ டீ கூட வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே மீன் மேக்கர் வடை. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம அதை உடச்சி பார்க்கும்போது, இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் இது பருப்பு மீன் மேக்கரும் சேர்த்த வடை இந்த வடை. அப்போ தான் தெரியும். அப்போ சாப்பிடும்போதும் டிஃப்ரெண்ட் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.